என் குருநாதர் மு. மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, ஜாதக ரீதியா எண்கணிதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம்ங்க. இப்ப ஜாதக ரீதியா எண்கணிதம் எப்படி பார்க்க போறோம்னா, இப்போ கூட்டு எண், பிறந்த எண் இதெல்லாம் வச்சு, பிறவி எண் இப்படியெல்லாம் வச்சு ஜாதக ரீதியா பேர் வைப்பாங்க. என்னோட குருநாதர் எனக்கு என்ன சொல்லிக் குடுத்தாருன்னா, அடுத்தடுத்து வர்ற திசையில தீர்மானம் பண்ணி தான் எண்கணிதம் பயன்படுத்தணும். ஏன்னா, இப்போ ஒரு லக்னம், பொதுவான லக்னம் வச்சுக்கலாங்க. இப்ப தனுசு லக்னம்னு வச்சுக்கலாங்க. இந்த தனுசு லக்னத்தில பிறந்து, நம்ம பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் வச்சோம்னா, அது சுக்கிரனோட ஆதிபத்தியத்தில வந்துருங்க. அப்ப கூட்டுத்தொகையில 6ஆம் நம்பர் வந்துருச்சுங்கன்னா, அப்பா பேரு, அம்மா பேரு 2 இனிஷியலையுமே சேர்த்தி 6ஆம் நம்பர் வந்துருச்சு. இல்ல அம்மா பேர எடுத்தாலும் 6 தான் வருதுன்னு வச்சுக்கங்க. அப்ப இந்த மாரி காலகட்டத்தில என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தனுசு லக்னத்துக்கு ஆடக்கூடியவன் யாருன்னு பார்த்தா சுக்கிரன் தான். அப்ப அவங்க சுக்கிர திசையில பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கங்க. 6ஆம் நம்பர் வச்சர்றோம். அடுத்தது சூரிய திசையும் வேலை செய்யாது. சந்திர திசையும் வேலை செய்யாதுங்க. செவ்வாய் திசையும் வேலை செய்யாது. ராகு திசை வேலை செய்யும். குரு திசை சுத்தமா வேலை செய்ய மாட்டாருங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாரி நம்ம நம்பர் தேர்ந்தெடுத்து வைக்கணுங்க. திசைகளோட பேர் ஒத்து போகணுங்க. அப்படி ஒத்து போனாத்தான் ஜாதகக்காரர் பார்த்தீங்கன்னா, ஜாதகியோ, ஜாதகக்காரரோ முன்னேற்றம் அடைய முடியும். அப்ப இந்த தனுசு லக்னத்துக்கு, தனுசு ராசிக்கு நம்ம நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 சூரியனோட நம்பர் 1 வர்ற மாரி வச்சோம்னா, ராகு திசை வேலை செய்யாது. சூரியனுக்கு ராகுக்கு பரஸ்பர ப ப பயங்கரமான பகைவர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் நம்பர் வச்சோம்னா சந்திரன் அவரு ராகுவோட ஒத்து போக மாட்டாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செவ்வாயோட நம்பர் வச்சோம்னா, அவரு ராகுவோட பெரிய பிரச்சனை தான் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த தனுசு லக்னம், தனுசு ராசியில பிறந்துட்டாங்கன்னா, நம்ம குருவோட நம்பரான 3ஆம் நம்பர் வச்சுக்கோணும். கூட்டுத்தொகை எண்ணுல 3ஆம் நம்பர் வச்சீங்கன்னா, சந்திர திசையும் வேலை செய்யுங்க, சூரிய திசையும் வேலை செய்யும், செவ்வாய் திசையும் வேலை செய்யும், ராகு திசையும் வேலை செய்யும், குரு திசையும் வேலை செய்யுங்க. அப்ப நம்ம இது என்ன நம்பர் எடுக்கணும்னா, நம்ம 3ஆம் நம்பர் எடுத்தோம்னா, கணக்கா திசை வேலை செய்யுங்க. வணக்கம்.